Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம அந்த ரெண்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டெய்லி மார்னிங் அண்ட் டெய்லி நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எல்லா சேனலுக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மேக்ஸிமம் லைக்ஸ் கொடுங்க. இது நிஃப்டி 50 மார்னிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இது சப்போர்ட்டாக இருக்காது. உங்களுக்கு நேற்று உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன், இன்றைக்கும் அதோட கண்டிஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்காங்க. ஓகே, மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைட்டாக வீக்னஸ் காமிக்குது மார்க்கெட்டு. ஸோ வீக்னஸ் ப்ரைஸ் இங்கேருந்து ப்ரைஸு அகைன் இந்த லெவலுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஒன்று ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா அகைன் இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும். இது செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா நமக்கு அங்கேருந்து பார்க்கலாம். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனாக இந்த லெவல் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இது வந்து 3வது லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த லெவல் வந்து 3வது லெவல். இது இன்றைக்கே வருமா அப்படின்னா தெரியாது. ஆனால் ரூட் வந்து அந்த ரூட் காமிக்கிறத தவிர இன்றைக்கே வருமா நாளைக்கே வருமானா யாராலையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வருமா அப்படின்வாங்க. இன்னும் அந்த அளவுக்கு அக்யூரேசிலாம் வந்து சொல்கிறது நம்ம வந்து கடவுள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஒரு வியூ வந்து 75% ஒர்க் ஆக பெரிய விஷயம். இதில் என்னென்னா 100% தெரியலாம் அப்போ ஏன் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. 100% தெரிஞ்சவங்க யாரும் வந்து மார்க்கெட்டில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவாங்க நான் என்னுடைய அக்யூரேசி 100% வேலை செய்யும் அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா யாருக்குன்னு தெரியும், இந்த 10 லைன் கட் ஆகிட்டு மேலே ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப்பவும் போகலாம். ஓகே, வியூ அப்படின்றது எந்த வழியில் எந்த மாதிரி போகலான்றது ப்ரெடிக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர 100% கரெக்டாக சொல்லுங்கள் எது வரலாம் போகும் அப்படின்றது யாரும் ஆள் கிடையாது மார்க்கெட்டில். ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சு சொல்லுமோ ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைஸு அப்பர் சைடு பண்ண இந்த ட்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. லோயர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயத்தை கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, நமக்கு என்னென்னா இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ண முடியும், செல் அண்ட் பை பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ண முடியும். இது வந்து ரிஸ்கி ட்ரேடர்ஸ், அதாவது இந்த அளவுக்கு வரும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிரஷன். ஆனால் ட்ரைலிங் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைலிங் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த லெவல் வந்துட்டு மேலே ஒரு அப்பும் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்தால் நாங்கள் வந்து செல்லிங்கான ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரீடெஸ்டோடைய இங்கே எடுத்துச்சு ஃபஸ்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ அப்பர் சைடு கட் ஆனால் மேலே வந்து அப் மூவ் பார்க்கலாம். இந்த 10 லைன் கட் ஆகிட்டு, அதாவது நம்பர் வைஸஸ் இன்னும் சொல்லி நம்பர் வைஸஸ் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு 18,440 அபோவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். 18,440 அபோவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா பையிங் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் என்னவோ அந்த ஸ்விங்கை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. இப்போதைக்கு இது ஸ்விங்காக தெரியுது, இது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். நீங்கள் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டுனா அங்கே ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வரும், அந்த லோவை ஸ்டாப் லாஸை போட்டுங்க. 18,440 அபோவ் வந்து பையிங்கான வியூ பாருங்கள். எது வரலும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 அங்கேருந்து 60 பாயிண்ட் வந்து மேலே மூமெண்டம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா விக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 16 புள்ளிகள் 17 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பெரிய மூமெண்டம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ சின்ன மூமெண்டம் தான் கேட்ச் பண்ண முடியும் தவிர ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் மந்தில் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் வந்து கேட்ச் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 10ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகுது, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகுது. பெரிய மூவ்மெண்ட்லாம் இதில் பார்க்க முடியாது. அதாவது சொல்ல இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ணுறது பெரிய விஷயம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ. ப்ரைஸ் இங்கேருந்து இதுவரை வந்தாவே இதுவே உங்களுக்கு 60 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட். ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் மைனஸில் காமிக்குது. 50 பாயிண்ட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மைனஸில் காமிக்குது. அதனால இந்த வியூ சொல்ல இந்த டிஸ்டன்ஸ் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. இந்த கேப் டவுன் ஆகிறது சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த லெவல் கீழே க்ளோசிங் கொடுத்தா இந்த லெவல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த லெவல் டச் இது ஒரு 50 பாயிண்ட் ஆகிடும், இது ஒரு 50 பாயிண்ட் ஆகிடும். ஓகே, சரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். வீடியோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சீக்கிரம் குயிக்காக முடியுங்க அப்படின்னாங்க. குயிக்காக முடியுது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு விஷயத்தை சொன்னால் தானே புரியும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டி மட்டும்தான் நேற்று என்னுடைய வியூவை சரிப்படுத்தலை முறைப்படுத்தலை வரல.
அது நான் வந்து என்னுடைய எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுன்னு பார்த்தேன். எம் பேட்டர்ன் வந்து இன்னும் அது வேறு மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சது. ஓகே, அதாவது இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அது அப் மூவ் கொடுத்துச்சு. நேற்று சொல்லியிருந்தீங்க 100% யார் அக்யூரிசி இல்லைன்னு. என்னோடய லெவல் என்ன, இந்த லெவல் கட் ஆகிட்டு இப்படி வரும்னு இருந்தது. ஆக்சுவலாக இன்னும் இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வரல. மேபி இன்றைக்கி வரலாம், இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வரலாம். செகண்ட் சப்போர்ட் இது. ஓகேங்களா, இந்த 10 லைன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 10 லைனு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். ப்ளஸ் நம்ம 200 EMI லைன் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் டச் ஆகிறதுலாம் 42,200 டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 42,400 ஃபஸ்ட் லெவல். ஓகேங்களா, இந்த லெவல் வந்து 42,400. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 42,200. ஓகே, இது சேல் சைட் லெவல். எப்போது இந்த 2 சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டாங்கன்னா, ஓகேங்களா, பிரேக் ஆகிட்ட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் தெரியுது, க்ளீனாக தெரியுது. மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆயிருந்தால் லோவர் சைட் கட் ஆகிட்டு மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரலாம். ரெண்டாவது சப்போர்ட் இங்கே எடுக்கிறதுக்கு வரலாம். ஓகேங்களா, ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது கீழே வருது. அது அப்புறம் விஷயம் விடுங்க. ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் போகுது யாராலையும் கணிக்க முடியாது. ரொம்ப தூரத்தில் ஃபுல்லாக இது ப்ரெசென்ட்டில் எவ்வளோ தூரம் போகும் அதை மட்டும் தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தர ரொம்ப தூரம் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டுலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது ஒரு பக்கம். சரி சார், மார்க்கெட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் வந்து லைட்டாக இங்கேயே இந்த வரல, இந்த இடத்துல திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே வாட்ச் பண்ணுங்கள். இது 42,600 அபவ் க்ளோஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். 42,600 அபவ் க்ளோஸ் கொடுக்குதா, க்ளோசிங் பாடியோட க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லோயர் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பை எடுங்க. அதுக்கு மேலே பிரேக் அவுட்டில் பை எடுங்க. இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. எடுத்தோடனே என்ன பண்ணால் ஒரு ஹை கட்டாக சொல்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக தெரியும். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஒரு ப்ரைஸ் மேலே போயிருந்தால் பின்னாடியே போய் பை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. அதே உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து நீங்கள் பை எடுத்திங்கன்னா அது கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மந்த் எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நமக்கு டிமெட் அக்கௌண்ட்டில் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. ஸோ டிமெட் அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வெபினார் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை யாருக்கும். ஏன்னா கற்றுக்கிட்டு என்ன இருக்குது இல்லை, சார்ட்டை பார்த்தா தெரியுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், சார்ட்டை பார்த்தா கற்றுக்கலான்னு. சார்ட்டை பார்த்து கற்றுக்கலாம் மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் சார்ட்டை கற்றுக்கிறது தான் வந்து வெபினார். ஓகே, அதில் பற்றி எதுவும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கிறது தான் வெபினார். அதுக்கும் மேலே நிறைய விஷயம் இருக்குது. இல்லை, சைக்காலஜின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய இருக்குது அதில். ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.